ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். லூக்கா 24:49. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் எங்கு பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் வல்லமைக்காக ஏங்கி நிற்பதையும் அபிஷேகத்துக்காக காத்திருப்பதையும் புது பலத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புவதையும் பார்க்கிறோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா என்று நாம் பாடுகிறோம். ஆம், நமக்கு உண்மையாகவே வல்லமை தேவை. பாவத்தை ஜெயிக்க வல்லமை தேவை. சத்துருவை கீழ்ப்படுத்த வல்லமை தேவை. உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்க வல்லமை தேவை. வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தலை நிமிர்ந்து நடக்க வல்லமை தேவை. அந்த வல்லமை மனுஷ வல்லமை அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை, ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற வல்லமை. ஆம், தேவனிடத்திலே சகல வல்லமையும் நிரம்பி இருக்கிறது. நமது தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வல்லமையை உங்களுக்கு தருகிறார். உன்னத பலத்தினால் உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது உன்னதமான தேவனுடைய வல்லமையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது புது பலனை நமக்குள் கொண்டு வருகிறது. உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருந்த தாவீது ராஜா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்கிறார். இந்த ஜெபத்திற்கு பின் தாவீதுக்கு எல்லாமே ஜெயமாகத்தான் இருந்தது. தேவ பிள்ளைகளே, உங்களை பலப்படுத்த தம்முடைய வல்லமையால் நிரப்ப கர்த்தர் அவளோடு இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தனிமையில் காத்திருந்து ஜெபித்து பலன் கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாது தூயவரே, ஆசீர்வாதமான இந்த நாளில் ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் கர்த்தரில் கலிகூறவும் நன்மை செய்கிறவர்களாய் உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாயும் வாழவும் கிருபை தந்தள்ளுங்க. அப்பா, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வியாபாரம், விவசாயம், வேலை, தொழில் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள், இளைஞர்கள் உலக இச்சைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் பாதுகாப்பையும் தந்தள்ளவும் பண தேவையோடு இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை தேவரீ சந்தித்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டு சரீர வேதனையோடு இருப்பவர்களுக்கும், இருதய நோய், சிறுநீரக நோய், நுரையீரல் நோய், கேன்சர், கல்லீரல், கணையம், குடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், மூட்டு வலி, எலும்பு தேய்மானங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும், தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் கர்த்தாவே, உங்க தழும்புகளால் ஒவ்வொருவரையும் குணமடைய செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா, தாங்க முடியாத துயரம், நிந்தை, அவமானம், சொத்து மற்றும் குடும்ப பிரச்சனைகளினாலும் மனம் சோர்ந்து போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தமது மிகுந்த கிருபையின்படியே இறங்கிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தினாலும் மாம்ச இச்சைகளினாலும் சமூக வலைத்தள பாவங்களிலேயும் பணத்தாசையினால் ஆன்லைன் சூதாட்டத்திலும் மது போதை அடிமைத்தனத்திலும் சிக்கி சீரழிகிற மக்கள் விடுவிக்கப்படவும் மனம் திரும்பவும் சமாதானமான அமைதலான வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலை நிமித்தம் வெளிநாடுகளில் தங்கி பணி செய்வோர் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் உத்தமமாய் நேர்மையாய் தங்கள் சாட்சிகளை காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மத்திய மாநில அரசு வேலைக்கான தேர்வு எழுதி வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு தேவரீ இரக்கம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். அதிக கடன் சுமைகளினால் தங்கள் வாழ்வையே முடித்துக்கொள்ள மன உளைச்சல்களோடு காணப்படுகிறவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி கொண்டு தவறான எண்ணத்திலிருந்தும் கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெற ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாப்பாக பயணம் அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் வெற்றிகளை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்கள் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் தேசத்தில் காணப்படும் மதவாதங்கள், தீவிரவாதங்கள், வன்முறையை தூண்டும் செயல்கள் துரத்தப்படவும் வேற்றுமைகள் இல்லாமல் மக்கள் அனைவரும் நல்ல ஐக்கியத்தில் ஒன்றுபட்டு வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.